பேசிக் பிரைடல் மெஹந்தி டிசைன் சீரிஸ் டே 4 பேப்பரில் இல்லை நான் செல்ஃபாக என்னோட ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணுறப்ப சென்டரில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட பிரைடுக்கு ட்ரா பண்ணுறதா இருந்தாலும், ஸோ யாருக்கு நீங்கள் ட்ரா பண்ணுறதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து சென்டரில் லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் ஃப்ரண்ட் மட்டும் இப்போ ட்ரா பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டில் லைன்ஸ் போட்டுக்கிட்டேன். அண்ட் ஸ்டார்ட் அப் டிசைனாக நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் ஃப்ளவர்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் அந்த இடத்துல லோட்டஸ் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரோஸ் ட்ரா பண்ணிங்கன்னா கூட இன்னுமே அழகாக இருக்கும். தென் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டு ட்ரே ட்ராப்ஸ் அண்ட் டாட்ஸில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் யூனிக்காக எப்படி இருக்குது ட்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கர்வ் லைன்ஸ்லாம் கொடுத்து வைன்ஸ் ட்ரா பண்ணிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு பார்டர் பெல்ட் டிசைன் தான் யூ ஷேப்பில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் WV ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வைன்ஸ் எல்லாம் வச்சு பார்டர் டிசைன் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிரிட் டிசைன் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். ரொம்பவே கம்மியான ப்ளேஸில் அதாவது நான் என்னோட ஃபிங்கர்ஸ் வந்து ஒரு 2 ஃபிங்கர்ஸ் வச்சு அதற்கான மெஷர்மெண்ட் வச்சு நான் அந்த கிரிட் டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 ஃபிங்கர்ஸோட மெஷர்மெண்ட் கூட நீங்கள் அந்த டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த கிரிட் லைன்ஸ்லாம் போட்டுட்டு நான் வந்து ட்ரீ ட்ராப்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் மைண்ட்ஸ் கூட ட்ரா பண்ணலாம், அது இன்னுமே கூட அழகாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கட் ஒர்க் அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். கம்மா அண்ட் பேசிக்கான ஒரு ஃப்ளவர்ஸ், ஸோ ஹம்ஸு பிக் ஹம்ஸ், ஸோ இது ரிலேட்டடாக தான் நான் அந்தமாரி ஃப்ளவர்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு கொஞ்சம் இருக்க கேப்பில் நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ்லாம் நிறையா நம்ம பேஜில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க ஏதோ ஒரு ஃபில்லிங்ஸ் டிசைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து பேசிக்கான ஸ்பைரலும் டபுள் லேயர் ஹம்ஸும் நான் ட்ரா பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக தான் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடியே நீங்கள் ஹைலைட் பண்ணாதீங்க, நான் வந்து தெரியாமல் முன்னாடியே வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக ஹைலைட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதே சேம் சிம்பிளான ஒரு பார்டர் பெல்ட் டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு பார்டர் பெல்ட் டிசைன் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். கிளியர் ட்ராப்ஸ் வச்சு தான் அந்த பார்டர் டிசைனை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எலிஃபண்ட் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த ஷேப்லேயே நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் நான் போட்டிருப்பேன். பார்டர் டிசைன்ஸ்லாம் நிறையா நம்ம பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க எந்த பார்டர் டிசைன் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக்கான சிம்பிளான ஒரு பார்டர் டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளங்கையில் தான் ட்ரா பண்ண போகிறோம். நான் என்ன ட்ரா பண்ணிக்கிறேன், ரொம்பவே சிம்பிளான ஸ்பைரல் ஹம்ஸ், அது ரிலேட்டடாக நான் வந்து கார்னரை ஃபில் பண்ணியிருக்கேன். ட்ரே ட்ராப்ஸ்லாம் வச்சு ஃபில் பண்ணி ஹம்ஸ்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த சைட் கட்டவரல் சைடில் அந்த பாதி ஆஃப் எடுத்துக்கோங்க. அந்த ஆஃப் ஸ்பேஸில் நான் வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் டிசைன்ஸ் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். எந்த ஃப்ளவர்ஸ்னால் நம்ம ஸ்டார்ட் அப் டிசைனர் ஃப்ளவர் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர் தான் இதில் வந்து ஆட் ஆக போகுது. நீங்கள் எங்கள் லோட்டஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் நீங்கள் லோட்டஸ் போடுங்க. நீங்கள் எந்த ஃப்ளவர் ஸ்டார்ட் அப்பில் போட்டிருக்கீங்களோ அந்த ஃப்ளவரை இதில் போட்டுக்கோங்க. அண்ட் ஸ்டார்ட் பண்ண அந்த கார்னரில் அகைன் ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் பிரித்து உள்ளே வந்து கிரிட் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் அந்த சைடே வந்து கர்வ் லைன்ஸ் கொடுத்துட்டு உள்ளே நம்ம என்ன ஸ்டார்ட் அப்பில் ஃப்ளவர்ஸ் போட்டோமோ அந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் ட்ரா பண்ணி உள்ளே வந்து ஃபில் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே வந்து ஃபிங்கர்ஸ்க்கும் அது ரிலேட்டான டிசைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டைமும் ரொம்பவே கம்மியாக தான் எடுக்கும். அதாவது உங்களோட பிரைட் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கேட்குறாங்க, ஆனால் கை ஃபுல்லாக ஃபில்லிங்காக இருக்கணுங்கிறப்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிசைன். ஸோ ஈஸியாகவே சீக்கிரமாகவே முடிச்சிடலாம் இந்த டிசைன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ ஹவர்ஸில் இதெல்லாம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 45 எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு நான் செல்ஃப். ஆனால் இன்னொருத்தருக்கு நீங்கள் ட்ரா பண்ணுறப்ப சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். நம்ம கீழே நம்ம ட்ரா பண்ணுறப்ப நமக்கு அவ்வளோவா அந்த கன்வீனியண்ட்டாக இருக்காது இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவ்வளோதான். இது ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெஹந்தி வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.